பேரில் அடங்கிய ஒரு குழு அமைக்கப்பட்டு 203 தொகுதிக்கு இன்றிலிருந்து அந்த குழு பெறப்பட்டு ஆய்வு நடக்க இருக்கு. அந்த ஆய்வின் போது நம்ம இடத்துல என்ன போல, நம்ம இடத்துல என்ன பிரச்சனை, மக்கள் என்ன நினைச்சிருக்கிறாங்க, எப்படி விட்டு போயிருக்கு, ஏன் இந்த வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கணும், ஏன் இந்த தொகுதியை வெற்றி பெற்றிருக்க, இந்த தொகுதி வெற்றி பெறல என்பதை பற்றி ஆய்வு செய்வதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு. அந்த குழு மட்டும் இல்ல, உடன்பிறப்பே வா என்ற தலைப்புல ஒரு வெப்சைட் அமைச்சிருக்கிறோம். ஆக அந்த வெப்சைட்ல கழக அமைப்பு சார்ந்தவர்கள் அல்ல, பொதுமக்களோ அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்களும் அதில் தன்னுடைய கருத்துக்களை வெளியிடலாம் என்று அந்த வெப்சைட்டை தொடங்கி இருக்கிறோம். ஆகவே இந்த தேர்தல் பத்திரிகை சொல்லணும்னா, நம்முடைய கட்சி என்பது ஒரு கட்டமைப்பு கொண்டிருக்கக்கூடிய கட்சி. எப்போ நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதோ, நாடாளுமன்ற தேர்தல் முடிந்ததற்கு பிறகு நாம் நம்முடைய பணியை தொடங்கிட்டோம். தேர்தல் பணியை, சட்டமன்ற தொகுதிகளுடைய தேர்தல் பணியை நாம் அப்படியே தொடங்கிட்டோம். பாகம் ஒரு நிமிஷம், பூத் கமிட்டி அமைச்சோம், ஒன்றிணைவும் வா என்ற தலைப்பிட கழக உறுப்பினர்கள் சேர்க்கிற அந்த பணியை தொடங்கினோம். எஸ்ஐஆர் பணியை முடிச்சோம். அதற்கு பிறகு இளைஞரணி மண்டல மாநாடு நடத்தணும், மகளிர் அணியுடைய மண்டல மாநாடு நடத்தணும், பாகம் ஒருவர்களை எல்லாம் அழைத்து மண்டல மாநாடு நடத்தணும். ஒவ்வொரு தொகுதிக்கும் பொறுப்பாளர் நியமிச்சோம். மண்டல அளவில் அதற்கும் சில பொறுப்பாளர் அமைச்சோம். இவ்வளவு பணிகளையும் செஞ்சு ஏன் நாம் ஆட்சிக்கு வர முடியல? ஆனா எந்த பணியும் செய்யாம வாக்காளரை சந்திக்கல, பாகம் ஒருவர் நியமிக்கல, பூத் ஏஜென்ட் அமைக்கல, இன்னும் சொல்லணும்னா கவுண்டிங் ஏஜென்ட் கூட பல இடங்கள் நியமிக்கல. அப்படிப்பட்டவர்கள் இன்னைக்கு வெற்றி பெற்று வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அது தவறு இல்லை. ஆனா அதை என்ன நடந்திருக்கு? சோசியல் மீடியா. ஆக சோசியல் மீடியா வந்து இன்ஸ்டாகிராம் சொல்லக்கூடிய அதை பயன்படுத்தி ரொம்ப சோகமாக சிறு பிள்ளைகளை, குழந்தைகளை பிரச்சாரம் செய்ய வச்சு அவர்களை அவருடைய பேரன்கள், அவருடைய தாத்தாக்களை, அப்பாக்களை, அம்மாக்களை, அவங்க வீட்டில் இருக்கிற பெரிய இடத்துல அந்த குழந்தைகள் மூலமாக பிரச்சாரங்களை நிறுத்தி ஒரு திட்டமிட்டுள்ள பணி மட்டும் முடிந்திருக்கு. ஆக அது நம்முடைய கணக்கு தெரியாமல் போய்விட்டது. ஆனால் இனிமேல் நாம் உஷாராக வந்து அதையும் முறியடிக்கக்கூடிய வகையில்